சொல்லிய இந்த சம்பவம் வாசிக்க கேட்கிற அனைவருக்கும் நன்றாகவே புரிந்து கொள்கிறதா? இன்னும் கூட இதை நீங்க விவரமாக அறிந்து கொள்ள மனம் இருக்கிறதா? கேளுங்க கேளுங்கம்மா, இது இயேசுவுடைய சுவிசேஷம் அம்மா. கேளுங்க கேளுங்க ஐயா, இது இயேசுவுடைய சுவிசேஷம் ஐயா. இது உங்க வாழ்க்கையிலே விசேஷித்த நன்மைகளை கொண்டு வரும் அம்மா. இயேசு சொல்லிய இந்த சம்பவம் வாசிக்க கேட்கிற அனைவருக்கும் நன்றாகவே புரிந்து கொள்கிறதா? எச்சி இலை இருக்கும் உணவை பொறுக்கும் வறுமை நிறைந்த ஒருவன் ஆபிரகாமின் மடியில் இருக்கிறான். எச்சி இலை இருக்கும் உணவை பொறுக்கும் வறுமை நிறைந்த ஒருவன் ஆபிரகாமின் மடியில் இருக்கிறான். அனுதினமும் சுகபோகமாய் வாழ்ந்து வந்த ஒரு மனுஷன் நரகமதின் பிடியில் இருக்கிறான். அனுதினமும் சுகபோகமாய் வாழ்ந்து வந்த ஒரு மனுஷன் நரகமதின் பிடியில் இருக்கிறான். கேளுங்க கேளுங்கம்மா, இது இயேசுவுடைய சுவிசேஷம் அம்மா. கேளுங்க கேளுங்க ஐயா, இது இயேசுவுடைய சுவிசேஷம் ஐயா. இது உங்க வாழ்க்கையிலே விசேஷித்த நன்மைகளை கொண்டு வரும் ஐயா. இயேசு சொல்லிய இந்த சம்பவம் வாசிக்க கேட்கிற அனைவருக்கும் நன்றாகவே புரிந்து